மோடி ராமேஸ்வரம் வரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மசூதியுடைய மினரால அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையை துணியை போட்டு மூடி வைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நவாஸ் கனி அந்த பகுதியை சார்ந்த நபராகத்தான் இருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் உத்தரப்பிரதேசில் நடக்கிறத விட மிக மோசமாக நடந்து கொண்டிருக்குனாக்கா ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருக்கு நம்ம சொன்னது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏன் ரொம்ப டேஞ்சர் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பிஜேபியில் இருக்கிறான் பாருங்க, அவன் வந்து நான் ஆர்எஸ்எஸ் காரன்டா இந்த சித்தாந்தம் சொல்லிட்டு வரான். அவன் கடைசி வரைக்கும் அவன் நிலைப்பாட்டில் கேட்டாருக்கான நீ சிறுபான்மையினுக்கு பாதுகாவலர் சொல்லிட்டு எவ்வளவு மோசமான விஷயத்தை இங்க நடத்தி கொண்டிருக்கணும் உங்களுக்கு புரியுதுல? எதிரியை விட துரோகி தானே மிக முக்கியமாக இங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நம்ம இவன் துரோகி. இவன் வந்து நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த திமுகவை அடிச்சு விரட்டணும். வரலாற்றுல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு மார்க்கம் கொடுத்த அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள ஒருத்தன் கை வைக்கிறானாக்கா அது அவனுக்கு வந்து பின்னாடி காலத்துல வந்து அவன் கொல்லிக்கட்டு வச்சு தலையை சுரஞ்சதுக்கு அவன சமம். ஆட்சியும் அதிகாரமும் மாறும் பொழுது சர்வாதிகாரம் அரசாங்கம் எல்லாம் எப்படி வீழ்ந்திருக்கிறது, எப்படி மாற்றிருக்காங்களோ வரலாறு உங்களுக்கு புரியும் பொழுது இவர்கள் இந்த தமிழ் இனத்திற்கு போராடக்கூடிய குணம் இருக்கு. ஆரம்பத்திலிருந்து போர்க்காலத்தில் சண்டை செய்த நபர்களை சாராயத்தை கொடுத்தும் இங்க இருக்கக்கூடிய மதுவை கொடுத்து அவனை மழுங்கடிச்சு வச்சிருக்கிறான். உடல் ரீதியாகவோ மன ரீதியாக வலிமை பெற்று இங்க வந்து தர்க்க ரீதியாக அவன் சண்டை போட்டுறக்கூடாது, இங்க வந்து களத்துல இறங்கி நின்றக்கூடாதுக்காதான் திட்டமிட்டு இத்தனை ஆண்டு காலம் திராவிட ஆட்சின்றானுங்க.